அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 21வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும், சங்கம்சார் திருக்கோயில் கண்டிடவும், துங்கமே பெருஞ் சற்சங்கம் நீடூழி துலங்கவும், சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நின்றனை பாடி ஆடவும் இச்சைகான் எந்தாய். இதுதான் இந்த அற்புதமான பாடல். இதுக்கு விளக்கம்: புடமிட்ட தங்கத்தை ஒத்த சான்றோர் கூடுகின்ற ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவி மகிழ்ந்திடவும், அச்சங்கம் செயல்புரிவதற்கென்று திருக்கோயில் அமைக்கவும், உயர்வு பெறும் சற்சங்கம் நீடூழி காலம் பணிபுரிந்து விளங்குவதற்கும், அச்சங்கத்தில் எனது உடம்பு அகங்குளிர நின்னை பாடி ஆடிடவும் எனக்கு ஆசை பொங்குகின்றது எந்தை பெருமானே அப்படின்னு அருமையாக அவருடைய விருப்பத்தை இங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய விருப்பம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஞான சமரச சுத்த சன்மார்க்கம் நிறுவனம், அதை நிறுவி மகிழணும். அதை தொடர்ந்து அந்த சங்கம் உயர்வு பெற்று பலகால் நீடூழி விளங்கணும். அதை தொடர்ந்து அச்சங்கத்தில் எனது உடம்பு அகங்குளிர ஆடி பாடி மகிழணும் அப்படின்லாம் சொல்லி அருமையாக சொல்கிறாங்க. அதோடு கூட அந்த சங்கம் செயல்புரிவதற்கு திருக்கோயில் அமைக்கவும் அப்படின்றாங்க. அதைத்தான் இப்போ வடலூர் பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞான சபையை தான் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு விளக்கம்லாம் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு சான்றாக நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, 2 பாடல் வள்ளல் பெருமான் அனைத்து உயிர்களையுமே இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தில் தான் அடைவித்து அவர்களை உய்யும் வழியை காமிக்கிறாங்க அப்படின்றதுக்கு 2 பாடல். அதைத் தொடர்ந்து சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடவுள் ஒரு ஞான சபையை அமைத்து அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் அப்படின்னு வள்ளல் பெருமான்கிட்ட சொல்லி ஒரு ஞான சபையை அமைக்க சொன்னதாகவும், அதை ஏற்று வள்ளல் பெருமான் அந்த ஞான சபையை வடலூர் பார்வதிபுரத்தில் அமைத்ததாகவும், அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அது மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்பதற்காக, அதாவது எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுவதற்காக இன்றளவும் அது பயன்பாட்டில் இருக்குது அப்படின்றதையும் தெளிவுபட இந்த சிறு விண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பாடி அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஏன் அங்கே அந்த சத்திய ஞான சபையை இந்த பாடலை சொன்னது மாதிரி, அதாவது சங்கம்சார் திருக்கோயில் கண்டிடவும் அப்படின்றாங்க. அதாவது இந்த சங்கம் செயல்படுவதற்கு ஒரு கோயில் அமைப்பு. ஏன்னா எல்லா ஒரு மார்க்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது, அமைப்பு ரீதியாக இருக்குது. இங்கேயும் ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டு வர பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இது அமைப்பு ரீதியாக மட்டும் இருந்திடாமல், இது நம்ம அகமுகமாக உள்முக பயணம் செய்து அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டுகொள்ளணும் அப்படின்றத வெளிப்புறமாக ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக தான் இந்த ஞான சபையை அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் அதுவும் அவருடைய செயல்பாடுகளில் இருந்தே நம்மளுக்கு அது புரியுது. அப்போ அந்த ஞான சபையோட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனிதனுடைய தலையைத்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் அப்படியே படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த தலைபாகத்தில் தான் எல்லாமே அவர் அமைச்சு காமிச்சிருக்கிறாங்க. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை, அவர் அமைச்ச அந்த
கண்ணாடி, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, சிதம்பரம் ரகசியம் சொல்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய தலையை ஒத்து தான் அங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து அமைப்பு ரீதியாக மற்ற சமயங்களில் மற்ற மதங்களில் சொன்ன மாதிரி ஒரு கோயில் அமைக்கணும் அப்படின்னு நினச்சி அமைச்சிருந்தாலுமே அதுக்கு பேர் கூட கோயில்னு வைக்கலை, ஞான சபைன்னு தான் வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சபை அது எல்லாமே நம்ம அந்த சிரசில் தான் இருக்குது அப்படின்றத அங்கே வந்து வச்சு காமிச்சிருக்கிறாங்க. நம்ம அதே சமயத்தில் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நாம் நெடுங்காலம் இவ்விடத்தில் இருந்து அருள் செய்வோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்காக அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொன்னதுனால தான் இந்த சபையை அமைத்ததாகவும் இந்த சத்திய சிறு விண்ணப்பத்தில் அருமையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பாடி அவர் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்வோம். சரி, முதல் 2 திருவருட்பா பாடலில் அவர் அனைத்து உயிர்களையுமே வந்து சுத்த சன்மார்க்கத்தில் அடைவித்து மேலேற்ற தான் விரும்புகிறாங்க அப்படின்றது தெளிவாகுது இந்த பாடல்கள் மூலமாக. முதல் பாடல் பாருங்க, ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத யாக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன், பாடுகின்றேன் எந்தை பிரான் புகழை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன், இன்ப கூத்தாடுகின்றேன் எண்ணமெல்லாம் நிரம்பினேனே. அருமையாக சொல்கிறாங்க, ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், மாளாத யாக்கை பெற்றேன். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது சிற்சபை, இந்த சிற்சபைக்குள்ளே தான் வந்து அந்த கடவுள், அந்த கடவுள் அந்த உள்ள அந்த பிரகாசத்தின் அசைவு தான் அந்த நடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சிற்சபை அதான் ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானேன், அதை உள்ள உள்முகமாக நான் பார்த்ததுனால மாளாத யாக்கை பெற்றேன், என்றும் அழியாத உடமை பெற்றுக்கொண்டேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே நடுவிருந்து குழாவுகின்றேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சன்மார்க்க சங்கம் நடக்குது அப்படின்னா அதை நடத்தி அங்கே இருக்கிறது அந்த வள்ளல் பெருமான் தான் அப்படின்றது இங்கே தெளிவாகுது. கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன். அப்போ ஒரு சன்மார்க்க சங்கம் நடக்குது அப்படின்னா அந்த வள்ளல் பெருமான் அந்த இடத்துல இருந்து அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாதான் அந்த சங்கமே நடக்கும். அப்போ நம்ம சத்விசாரம் சத் சங்கம் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அங்கே வள்ளல் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்றது இந்த பாடல் மூலமாக தெரியுது. இதோடு கூட இன்னொரு பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான். அதாவது எவ்வுலகும் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்தை எனக்களித்தான், எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கத்தினை அடையச் செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி. எந்த உயிரையும் சன்மார்க்க சங்கத்துக்குள்ள கொண்டு அவர்களும் இன்புறணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கான மார்க்கத்தை நான் கொடுப்பேன் இனி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. எவ்வுலக அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்த எனக்களித்தான் அப்படின்னு சொன்னவங்க ஏற்கனவே பேருபதேசத்தில் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்வை, அதாவது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் தயவு தான், என்னை ஏறாநிலை மீசை ஏற்றியது தயவுன்னு சொல்லி தெளிவாக அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த தயவு மார்க்கத்தில் இருந்து தான் வள்ளல் பெருமான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றதும் தெளிவாகுது. அதே சமயத்தில் வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களையும் இந்த சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கு வர வச்சு அவர்களை மேலேற்றணும் அப்படின்றதான் விரும்புகிறாங்க. அப்போ பக்குவ ஜீவர்கள் எல்லாம் அந்த அபக்குவிகளாக இருக்கவங்களாம் என்ன ஆகணும், பக்குவமாக மாறி அந்த கடவுள் அருள் வெளிப்பட்டு விளங்கும் போது அவங்களுக்கு முத்தேக சித்தி கிடச்சிரும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் பல பதிவுகளில். இதைத்தான் வள்ளல் பெருமான் போதனையை சொல்லிட்டு வராங்க. அப்போ யார் யாரெல்லாம் இந்த பக்குவ நிலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த எப்போ அந்த அருளை வேண்டி அதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது கடவுள் அருள் வெளிப்பட்டு விளங்கும் போது முத்தேக சித்தியும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. சரி, இப்போ இந்த விளக்கத்தோட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒரு ஞான சபையை கட்ட சொல்கிறாங்க. கட்ட சொல்லி நான் அந்த இடத்துல அளவு கடந்த நெடுங்காலம் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. அந்த சொன்னதை வள்ளல் பெருமான் ஏற்று அந்த ஞான சபையை நிறுவி அது இப்போ வரைக்கும் அது செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிறு விண்ணப்பத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக நம்ம தெளிவாக படிப்போம். படிக்கும்போது வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொன்ன விஷயம் எல்லாம் அங்கே இருக்குது. அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க ஒரு நான் சொல்லிடுறேன். அதாவது
புடமிட்ட தங்கத்தை ஒத்த சான்றோர் கூடுகின்ற ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவி மகிழ்வதற்கும் அச்சங்கம் செயல்புரிவதற்கென்று திருக்கோயில் அமைக்கவும் உயர்வு பெறும் அச்சங்கம் நீடூழி காலம் பணிபுரிந்து விளங்குவதற்கும் அச்சங்கத்தில் எனது உடம்பு அகம் குளிர நின்னை பாடி ஆடிடவும் எனக்கு ஆசை பொங்குகின்றது எந்தை பெருமானே. இதுதான் இந்த 21வது பாடல். நான் மீண்டும் ஒரு முறை படித்து காமிச்சேன். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சத்திய சிறு விண்ணப்பத்தில் இருக்குது. இதை படித்து நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசி நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராக விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தியருளப் பெற்றோம். உணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்ஞான்று செய்வோம். கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம். மரணம் பிணி மூப்பு துன்பம் முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழிதுறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே களைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளில் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவத்தைகளினின்றும் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்ததற் பொருட்டே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடவால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர ஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும் அத்தருணம் மிகவும் அடுத்த சமீபத்திய தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள் நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டுமென்றும் அவ் திருவருட்குறிப்பால் அறிவித்தது மட்டுமன்றி அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருளி யாதோர் தடைகளுமின்றி அத்திரு ஞான சபையும் தோன்றி விளங்க செய்வித்து அருளி தேவரீர் பெருங்கருணையை கருதுந்தோறும் பெருங்களிப்பு அடைகின்றோம். இனி அத்திரு ஞான சபையை அலங்கரித்தல் வேண்டுமென குறிப்பித்த வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வித்து அவ் அலங்கார திருப்பணியை முற்றுவித்து அருளல் வேண்டும். சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே,
இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவரி பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் அப்படின்னு சொல்லி இந்த சத்திய சிறு விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு பாருங்க. அதாவது உண்மை கடவுள் ஒருவர் உண்டு என்றும் அவரை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யணும் அப்படின்றாங்க. அப்படி செய்யும்போது அந்த கடவுளுடைய திருவருள் விளக்கத்தினால மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் அனைத்தும் நீங்கிடும் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி நீங்கும், அது எந்த காலம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும், அது அப்படிலாம் கேட்கும்போது அதுக்கு அவரே வந்து பதில் சொல்கிறாங்க. அந்த கடவுளே வந்து பதில் சொல்கிறாங்க. நம்ம அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம், மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், அழியாத பேரின்ப சித்தியை நாங்கள் எப்போது பெற்றுக்கொள்வோம் அப்படின்லாம் அந்த கேள்வி வரும்போது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இவர்கிட்ட சொல்கிறாராம்மா, யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பூர்வஞான அந்த சிதம்பரத்தின் வடவால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர ஞான சித்திபுரத்தில் இது மாதிரி ஒரு ஞான சபையை அமைக்க சொல்லி சொன்னதாகவும், அவர் சொன்னதை ஏற்று அந்த முயற்சிகளில் வந்து அந்த கடவுள் அருளால் அந்த ஞான சபை அமைக்கப்பட்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தியை கொடுப்பதற்காக மக்கள் எல்லோரும், அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களும் அந்த உண்மை அறிவையும் உண்மை இன்பத்தையும் பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வாழ, அவர்கள் என்றும் நித்தியர்களாக வாழ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சத்திய சிறு விண்ணப்பத்தில் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த கடவுளுடைய அந்த என்ன வாக்கு, அவர் கடவுள் வந்து என்ன இவர் செய்யணும்னு சொன்னாங்களோ அதைத்தான் வள்ளல் பெருமான் அங்கே செஞ்சு அந்த ஞான சபையை அமைச்சு காமிச்சிருக்கிறாங்க. அங்கே காமிச்சிருக்கிறது வந்து அது மனிதருடைய அந்த தலையைத்தான் வந்து அங்கே வந்து இந்த தலைபாகத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், உள்முகமாக போய் அந்த அருட்பெரும் ஜோதியை காண வேண்டும். அதாவது அந்த சிதம்பர ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ள அந்த வெட்ட வெளிக்கு அப்பால் என்ன இருக்குது, அந்த அருட்பெரும் ஜோதி தான் இருக்குது அப்படின்றது வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த சொன்ன விஷயத்தை தான் அந்த அமைச்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அங்கே மட்டும் அப்படியே இருந்துடாமல் உள்முகமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், உள்முக பயணத்தில் போய் நம்ம அந்த வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி முதல்ல சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த சுத்த தேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அதே சமயத்தில் அந்த முயற்சிகள் சேர்ந்து ஜீவகாருண்யம், பரோபகாரம், சத்விசாரம், பக்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணி சுத்த உஷ்ணத்தை பெருக்கி அந்த உணர்வு நுட்பமாகி உள்முகமாக பயணம் செஞ்சு அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு இப்படிலாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது தான் அந்த கடவுளுடைய அருள் வெளிப்பட்டு விளங்கி நம்ம வந்து இந்த உடம்பெல்லாம் வேதிக்கப்பட்டு நம்ம வந்து அந்த அருட்பெரும் ஜோதியுடைய கலப்பு ஏற்படும். அந்த கலப்பு ஏற்படும் போது தான் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரியான அந்த நிலைமை, அவர் பெற்ற அந்த முத்தேக சித்தி நம்மளுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாங்களே, நான் இப்போது இந்த தேகத்தில் இருக்கின்றேன், இனி எல்லா தேகத்திலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்து உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் இதன் தொடர்ச்சியாக 22, 23, 24 இந்த 3 பாடல்களையும் சேர்த்து பார்த்து இந்த பிள்ளை சிறு விண்ணப்பத்தை நிறைவு செய்வோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி